வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா, லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணி ஒரு காசு மாலை எப்படி பண்ணலான்னு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஸ்மால் சைஸ் லக்ஷ்மி காயின்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கோல்டன் பீட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கிறிஸ்டல் பீட் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் கட்டர், அதுக்கப்புறம் இந்த ஹாரம் வந்து கோர்க்கிறதுக்கு வந்து கியர் வயர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக இன்விசிபிள் ஜுவல்லரி பண்ணுவோம் இல்லையா, அந்த கியர் வயர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாரம் வந்து எப்படி பண்ணணுன்னா, அந்த ஸ்மால் சைஸ் லக்ஷ்மி காயின் மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த கியர் வயர் வந்து கோர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லக்ஷ்மி காயின், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட், ஒரு லக்ஷ்மி காயின், கோல்டன் பீட், இப்படியே வந்துட்டு வரிசையாக வந்து கோர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கோர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே நெக்லஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே வந்துட்டு வரிசையாக கோர்த்துக்கிட்டு வரலாம். இதில் வந்து நீங்கள் கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் பீட் 3mm 4mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இனிஷியலாக வந்து இப்படி தான் இருக்கும் கோர்த்து முடித்தோடனேயும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இதில் வந்து என்ன பண்ணணுன்னா வந்து இதே லென்த்துக்கு வந்துட்டு இன்னொரு கியர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, ஒரே ஒரு லக்ஷ்மி காயினை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அந்த கியர் வயர் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி இன்சர்ட் பண்ணோடனே உங்களுக்கு வயர் வந்து ஒரு எக்ஸ் ஷேப் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து அந்த செகண்ட் வயரை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கோல்டன் பீடை வந்து நீங்கள் வரிசையாக வந்துட்டு கோர்த்துக்கிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து எல்லா வயர் அண்ட் பீட்ஸையுமே நீங்கள் கோர்த்துடணும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு லக்ஷ்மி காயின் செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த கியர் வயர் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கோர்க்கணும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா காயின் வந்து மேலே கீழேன்னு ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லூஸாக பண்ணிங்கனாலும் நல்லா இருக்காது, கேப் தெரியும் வயரில். ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வயர் வந்து அந்த ரெக்டாங்கிள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டாக செட் ஆகிடும். ஸோ நான் வந்து இங்கே கொஞ்சம் டைட் பண்ணனால அந்த காயின் டேர்ன் ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்து கரெக்டாக பண்ணிங்கன்னா நீட்டாக அந்த காயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து காசு மாலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி செட் ஆகிடும். ஸோ வந்து இப்போ நான் செகண்ட் பீட் வந்து கோர்த்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்துட்டு அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கோர்த்துக்கணும். ஸோ நான் இந்த வரிசையாக கோர்த்துருக்கேன் பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா காசு மாலை வந்து உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதிலே வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன்ஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் குந்தன் பிடிக்குதோ அந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். தீபாவளி டைம்லலாம் நீங்கள் சாரீ கூட இந்த மாதிரி ஒரு காசு மாலை வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும், ட்ரெடிஷ்னல் லுக்லேயும் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து காசு மாலை வந்து ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நீங்களே வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அந்த நெக் செட் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த எட்ஜில் வந்துட்டு கியர் வயர் வந்து கோர்க்கணும். ஸோ அந்த எட்ஜில் வந்துட்டு கியர் வயர் கோர்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து அந்த காசு மாலை வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி அந்த சைடும் நான் கோர்த்துக்கிறேன். கியர் வயர் கொடுத்துட்டு அதையுமே வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன் அந்த சைடுமே. ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடுமே பண்ணிட்டீங்கன்னா காசு மாலை வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எண்டில் வந்து 2 வயர் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வயர் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து நெக்லஸ் வந்து கோர்க்க முடியும். ஸோ நான் இங்கே வந்து எடுத்துருக்கிறது வந்து நெக்லஸ் ரோப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் செயின் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போது வந்து ஒரு ரெண்டு சைடுமே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் வயர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த நெக்லஸ் ரோப் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த எண்டில் ஒரே ஒரு வயர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு கியர் லாக் போட்டுட்டு மறுபடியும் அதே வயரை அந்த கியர் லாக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும்.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆயிரும் எண்டில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லூப் க்ரியேட் ஆனோடனையும் அந்த கியர் லாக்கை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லூப்பை வந்து அப்படியே லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில். ஸோ உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வயர் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி அந்த சைட்லேயுமே வந்துட்டு நீங்கள் செஞ்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெடிமேட் நெக் ரோப்லேயே வந்துட்டு எனக்கு இது அட்டாச் பண்ணியே இருந்தது. அதனால் நான் இதை டைரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் செயினோ இல்லைன்னா நார்மல் நெக்லஸ் ரோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த நெக் பீஸையோ நெக் செயினையோ கோர்த்துக்கலாம். ஸோ காசு மாலை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ஹாரமாக கூட பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பெருசாக பண்ணணுன்னாலும் நிறைய காயின்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இயரிங் வந்து இப்போ பண்ண போகிறேன். இயரிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ண போகிறேன். 2 காயின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டபுள் லேயராக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி தெரியுது. அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்டா, கோல்டன் கலர் ட்ராப் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஹோல் வந்து தெரியாது. ஸோ நெக்லஸ்லேயுமே வந்துட்டு இந்த கேப் இருக்கும், பட் அங்கே வயர் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காசு மாலை அண்ட் இயரிங் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் யாருக்காவது கஸ்டமைஸ்ட் ஜுவல்லரி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்